சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சௌந்தரபாண்டி வந்து வம்பிழுக்குறாங்க நம்ம சண்முகத்த. சண்முகத்துக்கு கோவம் வந்துருச்சு. சௌந்தரபாண்டிய வந்து புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். அக்கா நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்ட்டேன். பரணி கிட்டேருந்து அந்த செயின் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில என்ன ஆச்சு? பாக்கியம் வந்து உன் கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிச்சா. அது மட்டும் இல்லாம, இப்ப பரணி வந்து என்ன சொன்னா? இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணனா, அப்புறம் நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன். பரணிய பத்தி தெரியும்ல. ஆல்ரெடி உன்ன அடிச்சு தொரத்தியிருக்கா இந்த வீட்ட விட்டு. என்னையும் இந்த வீட்ட விட்டு தொரத்திருவா. பார்த்து வந்து உஷாரா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ திட்டம் போட்ட வரைக்கும் போதும். இப்ப நான் திட்டம் போடுறேன். என்னடா பண்ண போற? அப்படின்னு சொன்னோனே, பரணிக்கும் நம்ம சண்முகத்துக்கும் நடுவில் வந்து சண்டையை வந்து மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நம்மளா எதுவும் சொன்னாதான் பரணிக்கு நம்ம 2 பேரும் சகுனி ஆட்டம் ஆடுறோன்னு தெளிவாக வந்து தெரியுது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பரணி வந்து கண்ணால் பார்க்கணும். ஆனால் அவள் பார்க்கறது வேற ஒன்றா இருக்கணும், நடக்கிறது வேற ஒன்றா இருக்கணும். எப்படி தம்பி பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே, இந்த சௌந்தரபாண்டி திட்டம் போட்டுட்டான். அக்கா கூடிய சீக்கிரம் வெற்றியோட வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு டீ கடை முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரபாண்டி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, ஐயா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டத்தை வந்து சைலண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. தேவையில்லாமல் பண்ணி பிரச்சனையை வந்து பண்ணிக்காதீங்க. சண்முகம் ஏற்கனவே அவங்க மேலே வந்து உச்சகட்ட கோவத்தில் இருக்கான். ஏய் அதுதான்ல எனக்கு வேணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பாண்டியம்மா கால் பண்ணுறாங்க. பரணியும் சிவபாலனும் வெளியில் எங்கேயும் வர மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லுக்கா, சொன்னாதான் எனக்கு நல்லபடியாக திட்டத்தை வந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் மாட்டுக்கு வராங்க. பாண்டியம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் 2 பேரும் கிளம்புற மாதிரி தெரியுது, அந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேக்கா, அந்த இடம் தெரிஞ்சுட்டு தான் ஆரம்பத்துலேயே நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். சரி சரி வரட்டும் வரட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னடா வெறும் பையிலே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் சொல்லாமல் டீ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. இந்த கடையில் தான் டீ வாங்கணுமா? நம்ம வேறு ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம்ல. இவன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு எங்கெங்கேயும் வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி சௌந்தரபாண்டியை வந்து திட்டுறாங்க. டேய் நல்லா இருக்கியான்னு தானே கேட்டேன், அதுக்கு என்னல இவ்வளோ வந்து பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசுகிறீங்க? அவர் பிரச்சனை பண்ணாமல் விட மாட்டாங்க. பிரச்சனை பண்ணட்டும், இந்த சண்முகம் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே டீ வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்குறாங்க. என்னது இந்நேரத்துக்கு மாமனார் வந்து சண்டை வந்து போட்டிருக்கணுமே. ஆமாம் அவங்க கூட சண்டை போடணும், ஆனால் இங்கே தான் பரணி தான் இங்கே வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி. அப்போன்னு பார்த்து, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தெளிவுபடுத்திட்டு போப்பா, உன்னால் மட்டும்தான் அதை தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் இந்த ஊர்லேயே வந்து பெரிய மனுஷன் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமனாரே காலங்காத்தால் என்னை வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு உன் தங்கச்சி ரத்னா, நான் வந்து பொண்ணு கேட்டேன் தாய் மாமனாக இருந்து, ஆனால் நீ வந்து எனக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்ட என் பையனுக்கு. அப்படி இருக்கும்போது முத்துப்பாண்டிய வேணான்னு சொல்லிட்டு நீ அடுத்தது என்ன பண்ண? வெங்கடேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கு வச்சு பேசுகிறாங்க. முடிஞ்சு போன விஷயத்த தேவையில்லாமல் வந்து வளர்க்காத, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சரிப்பா நான் ஒன்றும் முடிக்கலை. ஃபஸ்ட்டு முத்துப்பாண்டி கேட்டோம், நீ தர முடியாதுன்னு. அடுத்தது வெங்கடேஷ் கல்யாணம் பண்ணி கொடுத்த. அப்புறம் இப்போ வெங்கடேஷும் வேணான்ட்ட. இப்போ 3ஆவதாக வந்து அறிவழகன் வந்து வந்திருக்காப்புல. அடுத்தது யாரோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து கோவப்பட்டு அடிக்கலான்னு போகிறாங்க. நான் வந்து இப்போ உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து அடி வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க. நம்ம சண்முகமும் அவங்களோட ஃப்ரெண்டும் சண்முகத்தை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, இங்கே பிரச்சனை ஆகணும் தான் அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது. டேய் இப்போதைக்கு அறிவழகன் 3ஆவது, அடுத்தது யாருன்னு நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, கையை விடு, இனிமேட்லாம் அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டி கன்னத்திலே வந்து பலாறு பலாருன்னு அடிச்சுட்டு அப்படியே உதைக்கிறாங்க. சௌந்தரபாண்டி வந்து பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுகுறாங்க. நம்ம பரணியும் சிவபாலனும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னே பரணி வந்து தடுக்கலான்னு போகிறாங்க. சிவபாலன் வந்து பரணி கையை வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. சும்மானு இருக்கா, இதெல்லாம் கண்குள்ளா காட்சி. மாமா வந்து சும்மாலாம் வந்து அடிக்காது, நம்ம அப்பா வந்து சேட்டை பண்ணியிருக்கோம் அதனால தான் அடிக்குது. அடித்தா அடிச்சுட்டு போட்டோம், நம்மளாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம சௌந்தரபாண்டி. பரணி வந்துட்டாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே, ஏண்டா என் பொண்ணை உன் வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன், அந்த பாவத்துக்காக நீ என்னை தூக்கி போட்டு அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி தானடா நீ பரணி கழுத்தில் தாலி கட்டும்போது என்ன உதச்சிட்டு நீ போய் தாலி கட்டின. இப்போ பரணியே தானடா அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா. அதுக்காக என் பொண்ணு விருப்பம் இல்லாமல் நான் வந்து கொண்டு வந்து உன் வீட்டில் வந்து விடணுமா? இது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறப்ப அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக பரணி வந்து சிவபாலன் கையை உதறி விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில், அப்பா தள்ளுங்கப்பான்னு சொல்லி, என்னடா என்ன காரியம்டா பண்ணுறேன்னு சொல்லி கன்னத்திலே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க. நம்ம பரணி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்முகத்தை வந்து அடிக்கிறாங்க.
ஏலே இங்கே நடந்தது வேற, அவன் சொன்னது வேற அப்படின்னு சொல்லும்போதே, என்ன வேணான்னு இருக்கட்டும், நான் உன் வாழ்க்கையில் இனிமேட்டு கிடையாது, நான் கிடையாது தான். தேவையில்லாமல் எங்கள் அப்பா கிட்ட வந்து வம்பிழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்கள் அப்பாவுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியாடா? நீ இந்த காலத்தில் பெரிய ஆளாக இருந்தா எங்கள் அப்பா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஆளாக தாண்டா இருந்திருக்காங்க. உனக்கு என்னடா தெரியும்? நீ உங்கள் தங்கச்சி மேலே தானே அன்பா பாசமாக இருப்ப. தேவையில்லாம பேசாத. நம்ம வாழ்க்கை போனது போனது தான். இனிமேட்டுக்கு எங்கள் அப்பா கிட்டேயும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டயாவது நீ சண்டை போட்டு அடிச்சதா தெரிஞ்சிச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்குது நியாயம். அந்த 2 பக்கம் நியாயத்தை வந்து நடுநிலையாக வந்து நின்று கேட்கணும். அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா பொய்யே சொல்லட்டும், நடக்காத விஷயத்த எங்கள் அப்பா என்றைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பரணியை வந்து அடிக்கலான்னு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா என்னையும் அடிப்பியாடா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலடா சம்மந்தம் இருக்குது? நீ என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, பரணி பரணி வேணாம்மா, நானும் அவனும் சண்டை போட்டா பிரச்சனை இல்லைம்மா, அவன் உன்னோட வீட்டுக்காரம்மா, எப்படி இருந்தாலும் அவன் கூட தானம்மா நீ சேர்ந்து வாழ ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போதே, அப்பா சும்மானு இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணியை வந்து கோவப்படுத்துற மாதிரி வந்து சௌந்தரபாண்டி வந்து பேசினோன்னே, இவெல்லாம் ஒருத்தனு, இவன் வீட்டுக்கு நான் திருப்பி வந்து போகணுமா, அதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து நம்ம பரணி வந்து குதிக்கிறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து சௌந்தரபாண்டியனை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. அப்பான்னு பார்த்து சௌந்தரபாண்டி வந்து பின்னாடி திரும்பி சண்முகத்தை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. உன்னால் எதையுமே வந்து கிழிக்க முடியாதுடா, பரணி இப்போ ஏன் பொண்ணா மாறிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சௌந்தரபாண்டி மனசுலேயே நினச்சிக்கிட்டே வந்து போகிறாங்க. பார்த்தியா, அவன் நினச்ச காரியத்தை வந்து சாதிச்சிட்டான், இதுக்கு தான் சண்டை வேணாம் வேணான்னு சொன்னேங்கிற மாதிரி சண்முகத்துக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க.